ஒரு சிம்பிளான ஒரு கிளாத்தாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதோட லுக்கே மாறிடுறதில்ல. சைஸ் கூட கரெக்டாக இருக்கும் போல் என்னோடய சைஸில் நானே வச்சுக்கலாமா? ஏன்னா இது எங்களோட ஸ்டூடெண்ட்டோடது. அவங்களோட டிசைன் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக ஆரினா நம்ம வந்து கீழே அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஆரி டிசைன் வந்து கொஞ்சம் ஃபேன்சி சாரீக்கு எதுக்கு வேணாலும் ஒர்க் சாரீக்கு இதுக்கு எல்லாம் போடலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்டோட பேர் வந்து ஹரிப்ரித்தான்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டா ஐடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொலாப் பண்ணுறேன். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த மாதிரி டிசைன் போடும்போது எங்கேயாவது சின்னதாக பிசுறு வரும். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லோரும் நினைப்போம் அப்படி தான். பட் எங்களோட ஸ்டூடெண்டோட ஒர்க்கில் அந்த மாதிரி பிசுறே நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதுக்கேற்ற மாதிரியே ட்ரைன் பண்ணுறோம். ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படின்னா கூட இல்லை, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணாதீங்க. அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே நம்ம ஸ்டூடெண்ட்டோட அந்த ஃபைனல் ஒர்க் வந்து இந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அப்போ தான் எங்களுக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதே மாதிரி டிசைன் வந்து எவ்வளோ ஹெவி டிசைன் வேணாலும் ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட இருந்து கைட் பண்ணுறோம். வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஆஃப்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டிச்சஸ் கிட்ட இருக்குது. பட் அதை தாண்டி ப்ராப்பர் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு போட்டு ப்ளவுஸில் ட்ரேசிங் கட் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஆரி போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு ப்ளவுஸில் கைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸை கற்றுக்கணும், அது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஹரிப்ரித்தா இவங்களோட இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?